அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் மேசராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். 2024 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். அஸ்ட்ரோ மாங்குடி மருதன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஜோதிட வகுப்புகள் போய்கொண்டிருக்கிறது. ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் லிங்கை டச் பண்ணி நேம் ரெஜிஸ்டர் பண்ணிங்க. கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் பதில் வேணும், எந்த தலைப்புகளில் உங்களுக்கு பதில் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்தந்த தலைப்புகளில் உங்களுக்கு வீடியோ பதிவுகள் வந்து சேரும். கார்த்திகை நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திடகாத்திரமான உடலமைப்பு கொண்டவர்கள், ஸ்ட்ராங்கான அழகான தோற்றம் கொண்டவர்கள், திறமைசாலிகளாக இருப்பார்கள். அரசியலில் உங்களுக்கு நாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். உற்றார் உறவினர்களை இழுத்து பிடித்து பாதுகாப்பவர்கள் இவர்கள். அன்பானவர்கள், சில நேரங்களில் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்கள். இயற்கையாகவே இவர்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கும். கோபம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். படிப்பில் கொஞ்சம் நாட்டம் குறைவு. 2024 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் நேயர்களே, 2024 செப்டம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்கு, மிதுனத்தில் செவ்வாய் இருக்கு, கடகத்தில் புதன் சந்திரன் இருக்கு, சிம்மத்தில் சூரியன் இருக்கு, கன்னியில் கேது சுக்கிரன் இருக்கு, கும்பத்தில் சனி இருக்கு, மீனத்தில் ராகு பகவான் இருக்கு. பணவரவு மீடியமாக இருக்கும். திருமண பாக்கியம் கைகூடி வரும். மனைவிக்கு உடல்நல பாதிப்புகள் உண்டு. மனதில் நிறைய குழப்பங்கள் உண்டு. விவசாயத்தில் கூடுதல் பயிர் மகசூலை காண்பீர்கள். அதன் மூலம் கூடுதல் லாபத்தை ஆதாயத்தை நீங்கள் அடைவீர்கள். கால்நடைகளால் கூடுதல் ஆதாயம் உண்டு. பால் வளம் கூடும். தாய் தந்தைக்கு வைத்திய செலவுகள் உண்டு. 2 சக்கர 4 சக்கர கனரக வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் நேயர்களே, 2024 அக்டோபர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்க, சிம்மத்தில் சந்திரன் இருக்க, கன்னியில் கேது புதன் சூரியன் இருக்க, துலாமில் சுக்கிரன் இருக்க, கும்பத்தில் சனி இருக்க, மீனத்தில் ராகு பகவான் இருக்க. எல்லா இடங்களிலிருந்தும் பணம் வந்து சேரும். வரவேண்டிய கடன் பாக்கியம் எல்லாம் முழுமையாக வந்து சேரும். நோய் தொந்தரவுகள் குறையும். தொலைதூர பயணங்கள் உண்டு. திருமணம் நல்லபடியாக நடந்தேறும். குழந்தை பாக்கியம் உண்டு. காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. காதல் திருமணம் குழப்பத்தில் பிரச்சனையில் முடியலாம். காதலை பிரித்து வைத்துவிட்டு தான் மறுவேளை பார்ப்பார்கள். ஆடை ஆபரணங்கள் சேரும். அரசு வேலைக்கு வாய்ப்புகள் உண்டு. ஜாதகத்தில் கட்டாயங்களும் கிரகங்களும் தசாபுத்திகளும் மிகச்சரியாக அமையும் பட்சத்தில் அரசு வேலை நீங்கள் உறுதியாக எதிர்பார்க்கலாம். திடீரென்று வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டு பயணம் செல்ல வேண்டி வரும். மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் நேயர்களே, 2024 நவம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, கடகத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, துலாமில் சந்திரன் சூரியன் இருக்க, விருச்சிகத்தில் சுக்கிரன் புதன் இருக்க, கும்பத்தில் சனி பகவான் இருக்க, மீனத்தில் ராகு பகவான் இருக்க. இந்த மாதம் என்ன நடக்கும்? பணவரவு குறையும். மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. மனைவியுடன் அனுசரித்து போவது நன்மை தரும். வயிற்றில் நோய் தொந்தரவு வரும் வாய்ப்புகள் உண்டு. சரியான சுத்தமான சுகாதாரமான உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். நோய் தொந்தரவுகளிலிருந்து விடுபடுங்கள். திடீரென்று கோபித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேற வேண்டி வரும். இந்த மாதம் தொழில் பின்னடைவை காட்டுகிறது. நெருப்பிலிருந்தும், கனரக இயந்திரங்களிலிருந்தும், அடுப்புகளிலிருந்தும், பாய்லர்களிலிருந்தும் கவனமாக வேலை செய்யுங்கள். காயம்படும் வாய்ப்புகள் உண்டு. 2 சக்கர வாகனம் செல்லும் போது ஹெல்மெட் அணியுங்கள். இல்லத்தரசிக்கும் ஒரு ஹெல்மெட்டை மாட்டி விடுங்கள். 4 சக்கர வாகனங்கள் செல்லும்போது சீட் பெல்ட் அணியுங்கள். விபத்துக்களுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. எச்சரிக்கையான பயணத்தை மேற்கொள்ளுங்கள். வாகனங்கள் செல்லும்போது செல்போன் பேசுவதை தவிர்த்து விடுங்கள். தாய்க்கு உடல்நல பாதிப்புகள் வரும். வீட்டில் மனைவி குழந்தைகளுடன் தாயுடன் விவாதத்தை தவிர்த்து கொள்ளவும். இல்லாவிட்டால் சண்டை சச்சரவில் முடியும். மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் நேயர்களே, 2024 டிசம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, கடகத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்கு, விருச்சிகத்தில் சந்திரன் சூரியன் புதன் இருக்குது, தனுசுவில் சுக்கிரன் இருக்குது, கும்பத்தில் சனி இருக்குது, மீனத்தில் ராகு இருக்குது. சம்பந்தமே இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கேஸ் என்று போக வேண்டி வரும்.
தலையில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் சரியான மருத்துவரை அணுகி வைத்தியம் செய்து கொள்ளுங்கள். தேவைப்படால் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்து கொள்ளுங்கள். பணவரவு கொஞ்சம் தடையை காட்டுகிறது. கணவன் மனைவி இருவரும் எந்த ஒரு பிரச்சனையும் அமைதியாக சுமூகமாக பேசி முடித்து கொள்வது நல்லது. உறவினர்களால் பிரச்சனை வரும், வீடு தேடி சண்டைக்கு வருவார்கள். பார்த்து பேசி பிரச்சனை முடித்து கொள்ளுங்கள். அஸ்ட்ரோ மாங்குடி மருதன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஜோதிட வகுப்புகள் போய்கொண்டிருக்கிறது. ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் லிங்கை டச் பண்ணி நேம் ரெஜிஸ்டர் பண்ணிங்க. கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் பதில் வேணும், எந்த தலைப்புகளில் உங்களுக்கு பதில் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்தந்த தலைப்புகளில் உங்களுக்கு வீடியோ பதிவுகள் வந்து சேரும். மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகள் தொடரும். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்க போகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.